இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வளர்ச்சியை உயர்த்துவதும் வளர்ச்சியை குறைப்பதும் பெரும் பங்கு வகிப்பது அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் வாஸ்து முறைப்படி தன்னுடைய வீடு எப்படி இருக்கு, வாஸ்து முறைப்படி நம்முடைய ஃபேக்டரி, நம்முடைய ஆஃபீஸு, நம்ம ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய தன்மை மாறுகிறது. நம்ம உழைச்சிட்டே இருப்போம், ஒர்க் பண்ணிட்டே இருப்போம், வருமானம் வரல, லேக்ஸ் டுகெதர் க்ரோர் கணக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், வரலன்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த வாஸ்துங்கிறது தெரியாமையே தவறுகள் இருந்தால் நம்மளை ஒரு பேக் செக்டார்ல இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். குறிப்பா நமக்கு நல்ல நேரம் வரும் பொழுது கண்ணுக்கு தெரியும், அதே நேரங்கள் கெட்டதாக இருக்கும் பொழுது சரியா நம்மளை காட்டி கொடுக்காது. ஆகவே இந்த மே மந்த்ல ஒரு 1 hour ஜூம் கிளாஸ் செஷன் இருக்கு. அதுல ஏன் நம்மளை வளர்ச்சி குறைவாக காணப்படுது, மேல முன்னேற முடியல, போட்ட பணம் எல்லாமே லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத என்ன காரணத்தினால, என்ன முக்கிய ஃபேக்டர்னால இது லாஸ் ஆயிருக்கு த்ரூ த வாஸ்து. கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், வாஸ்து முறைப்படி ஓரளவிற்காவது வீடோ ஆபீஸோ இருந்தால் நம்மள தேக்கம் தேரும். ஒரு வண்டி என்னதான் பஞ்சரா இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த டயர் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்ல கண்டிஷன் இருந்தா ஓரளவுக்காவது வண்டியை நம்ம கொஞ்சம் ஓரமா ஓட்டிட்டு போய் ஓரமா நிறுத்திக்கலாம். அதே அந்த டயர் சரியில்லை அப்படின்னா பஞ்சர் ஆனவொன்னே அந்த இடத்த விட்டு நகர்த்த முடியாது. நகர்த்துறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டயர் எல்லாம் கிழிஞ்சிரும், உள்ள இருக்க டியூப் எல்லாம் வீல்ல கடிச்சு கிழிஞ்சிரும். அதுபோன்று ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம கட்டக்கூடிய இடங்கள் வாஸ்து முறைப்படி ஓரளவிற்காது, முழுசும் சொல்லவில்லை, ஓரளவிற்காது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி நம்ம ஒரு இடத்துல இருந்து வெளியில போகும்பொழுது நம்ம பர்ஸ் எடுத்து பார்த்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, டீசலுக்கு பத்துமா, பெட்ரோலுக்கு பத்துமா, அங்க போய் செலவுக்கு பத்துமா, அதுக்கு பத்துமா, இதுக்கு பத்துமா, கார்டு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே புறப்படுறோம். அதுபோன்று நாம் ஒரு வியாபாரம் துவங்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடமானது வாஸ்து முறைப்படி ஓரளவிற்கா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிட்டு அதன் பிறகு நம்முடைய உழைப்பை போடப்பட்டால் முழுமையாக வெற்றி அடையலாம். அந்த ஜூம் கிளாஸ்ல நீங்க சேரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முன்னாடியே நீங்க பிரியரா புக் பண்ணிக்கோங்க. 9944439027 ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் 9842710027. இந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி முன்னாடி நீங்க பிரியர் புக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான். இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூ. உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்களுக்கு உண்டான சர்வீஸை உங்களுக்கு நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மவ சிவ.